கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். நன்றாக கவனிங்க. அதாவது யாருன்னா, ஒரு வாலிப பொண்ணோ வாலிப பையனோ திருமணத்துக்கு முன்பு அப்பா அம்மாக்கு கீழே அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருத்தமான வசனம் தான் இந்த வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒருவேளை நீங்க உங்கள மெச்சூரிட்டி இல்லாம இதை நம்மளால செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியாம நீங்க பொருத்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. அவசரத்துக்கு உங்களுக்கு அந்த காரியம் நடந்து கூட இருக்கும் கர்த்தரால. ஆனா உங்க தகப்பன் இடத்துல போய் நீங்க அதை சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்கும் போது வேண்டான்னு தடுத்தா தயவு செய்து நீங்க செய்ய தேவையில்லை. ஏன்னா அந்த கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பான்னு வசனம் சொல்லிட்டு இருக்கு. ரெண்டாவது பாருங்க, இதே 8வது வசனத்துல பாருங்க, ஒரு 8-9 பார்க்கும்போது ஒரு திருமணமான ஒரு மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க, புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப தகப்பன் வீட்டுல இல்ல, புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து அவங்க ஒரு பொருத்தனைய பண்ணிருக்காங்க. அந்த பொருத்தனை பண்ணும்போது அவங்க புருஷனுக்கு சொல்லணும் இல்லையா, நான் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணிருக்கேங்க, நான் செய்ய போறேன்னு சொல்லணும் இல்லையா. ஒருவேளை அந்த புருஷன் கேட்டு இல்லம்மா வேண்டாம், எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நீ செலுத்த தேவையில்லை, நீ செலுத்த வேண்டியது இல்ல, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒருவேளை கோபமாகவோ மனஸ்தாபமாகவோ முடிந்தால் இந்த கதை நீங்க செலுத்த தேவையில்லை. அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிற பாருங்க. 8வது வசனம், அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் தள்ளாதபடி செய்தானே. ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். இந்த வசனத்தை நீங்க படிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஒரு மனைவி புருஷன் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் அந்த புருஷன் அதை தடுத்தால் நிச்சயமாக அவள் செய்ய தேவையில்லை. இது எல்லாருக்கும் பொருத்தமல்ல. அதே போல கீழே இருக்கு, விதவை வந்து கணவனோடு இருக்கும் போது, அந்த வசனத்தை கூட வாசிக்கிறேன், ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்துமாவை எந்த நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். நீங்க உங்க புருஷன் உங்க கூட இல்ல, உங்களுக்கு தடுக்கிறதுக்கு யாரும் இல்லன்னா நீங்க செய்யணும். அதே மாதிரி உங்க கணவனோ உங்க தாய் தகப்பனோ உங்களுக்கு தடுக்கலன்னா நீங்க கட்டாயம் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். வாய் திறந்து சொன்ன அந்த வார்த்தையை எப்பாவ போல சொல்லலாம், நான் வாயை திறந்து கர்த்தரிடத்துல சொல்லிவிட்டேன், அதனால அதை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஏன்னா அவன் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறான், அவன் சொன்னா அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அது போலதான் தாய் தகப்பன் தடுத்தால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், கணவன் தடுத்தால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மற்றபடி யாருக்கும் அது மன்னிக்கப்படாது. எல்லாரும் எனக்கு எனக்கு என்று எடுத்துக்கொண்டு பொருத்தனையை நிறைவேற்றாமல் விட்டு விடாதீங்க. இது பாவம். வாழ்நாள் முழுவதும் இது உங்களுக்கு சோதனையும் கண்ணியமாக இருக்கும். இதனால நீங்க பல கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். பொருத்தனை நான் பண்ணிட்டேன், நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நிக்கிற சமயத்துல யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பரவாயில்ல கர்த்தர் மன்னிப்பார் என்பதை குறித்துதான் நான் சொல்லி இருக்கிறேன். முழுசா வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இது புரியும்.